பாத்திரம் சூடான பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுவோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ 2 துண்டு பட்டை போட போகிறேன். ஒரு பிரிஞ்சியில் 3 லவங்கம், 2 ஏலக்காய் லைட்டாக வதக்குவோம். நல்ல மெல்லிசாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 4 வெங்காயத்தை வதக்கலாம் நல்லா. பிறகு ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கணும். பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா அதையும் சேர்த்து வதக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்ல கலர் வரும், அதனால தான் முதலையே போட்டு நான். இப்போ ஒரு 3 மிளகாய் முழுசாக அப்படியே போடுறேன். அதையும் லைட்டாக வதக்குவோம். பிறகு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் போட்டு வதக்கலாம். அது நல்லா வதங்கின பிறகு 4 தக்காளியை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்குவோம். பிறகு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்ப்போம். பிறகு தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா வதக்கி கொண்டிருப்போம். பிறகு 1 கப் தயிர் சேர்க்கலாம். அதையும் சேர்த்து வதக்கின பிறகு ஊற வச்சிருக்கிற மீல் மேக்கரை இதில் போடுவோம். சோயா சங்க்ஸ். அதையும் சேர்த்து வதக்கலாம். அது வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி விடுவோம். நான் 2 கப் சீரக சம்பா ரைஸ் போடுறேன். அதுக்கு 3 கப் தண்ணி. இதை இப்போ சிம்மில் வச்சு மூடி நல்லா கொதித்த பிறகு கழுவி வச்சிருக்கிற அந்த ரைஸை சேர்ப்போம். சேர்த்த பிறகு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிறகு அதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. சிம்மில் வச்சா கூட பெட்டர் தான். இதோ மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. நல்ல ஒரு வாசம் வந்தது, நல்ல பிரியாணி வாசம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சுட சுட ரைத்தா வச்சு இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையாகவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, நல்ல ருசி. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். சீரக சம்பா ரைஸில் செஞ்சாலும் நல்லா இருக்கும், நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும்.